Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு துளி கூட எண்ணெய் நெய்லாம் சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலை, கடையில் வாங்குகிற மஸ்கோ அல்வா போலே இருக்கும். 30 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்ல பவுடரை அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது இது போல் விஸ்கு வச்சு கலந்தெடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா கலந்தெடுத்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம், உங்களுக்கு டைம் இருந்தால் 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1.25 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுக்கணும். பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தேங்காய் பால் தான் சேர்த்து அல்வா செய்ய போகிறோம். 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக டைட்டாக மெஷர் பண்ணி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுக்கணும். இது போல் நல்லா அரைச்சிட்டு இதில் இருக்கிற பாலை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். அரிப்புலையோ இல்லை துணியிலையோ சேர்த்துட்டு தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். திரும்பவும் அந்த தேங்காவை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சிட்டு இதில் இருக்கிற பாலையும் நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பால் பிழிஞ்சு எடுத்தோம்னா அதே பாத்திரத்துலேயே எடுத்துக்கலாம். தனியாக முதல் பால் 2ஆம் பால்னு எடுக்க வேண்டாம். நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தத்தில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவலுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே ரவை வந்து ஊற வச்சுருந்தோம்னா அதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே நம்ம நல்லா இதை கலந்து எடுக்கணும். ஒரு விஸ்கு வச்சோ இல்லை கையை வச்சு கூட நல்லா பிசைஞ்சு விட்டு இதை நம்ம கலந்து எடுக்கணும். நம்ம ரவையிலேருந்து பால் எடுத்து தான் இந்த அல்வா வந்து செய்ய போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கலந்து எடுக்கணும். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு கூட நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம். இது போல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதிலேருந்து பால் எடுத்துக்கலாம். இதையுமே நீங்கள் அரிப்புலையோ இல்லை ஒரு துணியிலையோ மாற்றிட்டு இதிலேருந்து பால் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பேனில் அல்வா ரெடி பண்ணுறீங்களோ அதுலேயே நீங்கள் டைரெக்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையில் இருக்கிற பாலை நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணும். இது போல் அந்த அரிப்பிலையே நம்ம கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த பால் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணும். நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது போலவே இதில் இருக்கிற பால் எல்லாம் முழுவதும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இது போல் ரவையில் இருக்கிற பால் முழுவதும் எடுத்துட்டு இப்போ நமக்கு மீதி வர இந்த சக்கை வந்து நமக்கு வேண்டாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஒருக்கா கூட இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண வேண்டாம். அந்த ரவைலாம் கீழே வந்து படிஞ்சு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுக்கணும். எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவை கொஞ்சம் திக்காகி வரதுலையும் ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ரொம்ப டைமில் ஆகாது, டக்குன்னு இது வந்து கெட்டியாகி வந்துடும். இது போல் நல்லா கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பித்ததும் இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை நல்லா வேக வச்சு எடுக்கணும். ரவை கொஞ்சம் கூட நமக்கு திக்காகி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வெள்ளை தண்ணி வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே நாட்டு சக்கரை சேர்த்ததுனால அரிக்காமல் சேர்த்துருக்கிறேன். வெல்லம் சேர்த்தா நீங்கள் வந்து அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை தண்ணி முழுவதும் சேர்த்துட்டு நல்லா கலந்தெடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்தெடுக்கணும். இந்த டைம்லலாம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுக்கணும். ரொம்ப டைம்லாம் ஆகாது, அரை மணி நேரத்துலேயே நமக்கு வந்து அல்வா ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அல்வா நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இந்த அல்வா வந்து நமக்கு அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருந்தோம்ல அதுலேருந்து எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரையும் நம்ம கலந்து எடுக்கணும். இங்கே நான் இப்போ வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அல்வா நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை வேண்டான்னா நட்ஸ் கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எதுவும் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும்.
இதில் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா அந்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு தலை தலைன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பண்ணதுன்னு நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. கடையில் வாங்குகிற மஸ்கூத் அல்வா போலே இருக்கும் இதோட சுவை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிந்து வர ஆரம்பிச்சிட்டு நல்லா கொஞ்சம் நல்ல எண்ணெய் வந்து விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்திருக்கு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வைக்க வைக்க நல்லாவே அந்த எண்ணெய் வந்து விட்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஸ்பேச்சுலாலாம் விட்டு வரணும். இதை நம்ம சுட சுடவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி செட் பண்ணி கட் பண்ணியும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே சூப்பராக சுவையாகவே இருக்கும். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து வெள்ளரி விதை போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஈவனாக சமன்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு நல்லா ஆறி வரட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்களை ஸ்பேட்சில் வச்சு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் கமத்திட்டோன்னா நமக்கு ஈஸியாகவே அல்வா வந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அல்வா எந்த அளவு சூப்பராக வந்திருக்குன்னு, எவ்வளோ எண்ணெய் பிரிந்து வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். நம்ம இதில் வெள்ளை சக்கரை சேர்க்கலை, தேங்காய் பால்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே தான் பண்ணியிருக்கிறோம். கடையில் வாங்குறத விடையுமே ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய அல்வா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் என் டிஸ்கிரிப்ஷன் ஐகார்டில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை. எந்த அளவுக்கு அதில் இருக்கிற எண்ணெய் பிரிந்து வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா இனி கடையிலேயே வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.